தமிழ் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எம்வி மாஸ்டர் இந்த அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சாதாரண ஃபோட்டோஸை உங்கள் வாட்ஸ்அப்ஸில் ஸ்டேட்டஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான நீங்கள் அனிமேஷனில் நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு வித்தியாசமான ஆப். நீங்கள் யாருக்காவது பர்த்டே விஷஸ் பண்ணணும், இல்லை உங்கள் லவரை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பை ட்ரை பண்ணலாம். இந்த ஆப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகலாம் வாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா எம்வி மாஸ்டர். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்டேட்டஸ்க்காக இந்த அப்ளிகேஷன் மெயினாக உருவாக்கியிருக்காங்க, அவங்க தரப்புலேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்லாவே ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100க்கு மேற்பட்ட உங்களுக்கு கலெக்ஷன் இருக்குது. ஒவ்வொரு ஃபோட்டோஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டான உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் டிஃப்ரெண்ட்டான எஃபெக்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எஃபெக்ட் இருக்குது. ஒவ்வொரு எஃபெக்டை நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வச்சு பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பேடு கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு தெரியலனாலும் இதில் வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. வேற ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கூடும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணதும் இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதை ஓப்பன் பண்ணதும் இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில அனிமேஷன் நான் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. ஏன் இந்த எஃபெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, உண்மையுமே நேச்சுரலாக உங்கள் ஃபோட்டோ மேலே ஒரு வாட்டர் ட்ராப் விழுற மாதிரியே இருக்குது. ஸோ இதை நான் வந்து இப்போ எனக்கு பிடிச்சிருக்குன்னா ஸ்டார்ட் மேக்கிங் நான் கீழே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே எம்வி மாஸ்டர்னு இருக்குது. இது வந்து அவங்களோட ஆட். இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணணுன்னா நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். இல்லை எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஃபோட்டோஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை லவ்வரோ ஏதோ ஒரு ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துக்கும். ஸோ இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு மேலே டிக்கு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிக் ஆகிடும். ஸோ இப்போ டன் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ அந்த ஃபோட்டோஸ் மேலே எவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன் இருக்கும்னு நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ கிளியராக காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஒரு நல்ல அனிமேஷன் இருக்கிறத நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வேறு ஒரு ஃபோட்டோஸ் நான் ஏதாவது ஒன்று வச்சு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். ஓகே, டன் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ ஆல்ரெடி அஜித் வந்து அழகாக தான் இருப்பார். இப்போ இதுலேயும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கார். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு மியூசிக் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸும் பேக்ரவுண்டில் வச்சுக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் பேக்ரவுண்ட் சாங் கிடைக்கலனா அவங்களே இன்பில்டாக சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி சாங்ஸ் இங்கிலீஷ் சாங்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த மியூசிக்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் வந்து பாப்புலர்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இது எல்லாமே ஆன்லைன் செலெக்ஷன். ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து லோக்கலில் வேணும்னா சைடில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்கள் லோக்கல் ஸ்டோரேஜில் என்னென்ன சாங்ஸ் இருக்கோ அதை ஆட்டோமேட்டிக்காக இங்கே காமிச்சிடும். ஸோ இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பாட்டு பிடிச்சிருக்குன்னா ஜஸ்ட் இதை டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். ஸோ இது ப்ளே ஆன பிறகு உங்களுக்கு பிடிச்சதுன்னா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும்னா ஜஸ்ட்டு டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதோட பாட்டோட ரிலீக்ஸு நீங்கள் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போ ஒரு லவ் சாங்ஸ் பேக்ரவுண்டை வைக்கிறீங்கன்னா அந்த சாங்கோட லைன்ஸ் நீங்கள் வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா வேணும்னா வச்சுக்கலாம். வேணும்னா இந்த கிளிக் பண்ணிவிட்டு ஐடியா லிரிக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அதோட லிரிக்ஸ் எதுவுமே வராது. ஒன்லி அந்த எஃபெக்ட் மட்டும்தான் வரும், வேறு எதுவுமே வராது. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஆப்ஷன். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெட் த மியூசிக், நீங்கள் வந்து மியூசிக் எதாவது தப்பாக வச்சிட்டிங்கன்னா ரீசெட் கூட பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக்கில் ஏதாவது நடுவுலேருந்து எதாவது கட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதுவுமே ஐடியா கிடைக்கல, மேலே இருக்க ஆப்ஷனை இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு ஒரு ஆப்ஷன் கிட்ட போகும். அதாவது ஆல்ரெடி நிறைய பேர் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த க்ரியேட் பண்ணதுலேருந்து உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்துன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் நல்லாவே எஃபெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் ஏதோ ஒன்று வச்சு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எஃபெக்டை பாருங்கள். ஸோ இப்போ அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கீழே யூஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த யூஸ் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பேக்ரவுண்ட் மியூசிக் அதில் வந்துடும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிங்கன்னா டன்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். ஓகே,
ரெடி ஆகிடுச்சு, டன் கொடுப்போம். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இலைகள்லாம் ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுது பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த ஆப்பை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.